look like we are do we look like that? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? டேய் என்ன இளவுடாது, என்ன இளவுடா இது? சின்னதுக்கு துண்டுச்சீட்டில் நீங்க தமிழை எழுதி கொடுத்தாலே தரிகடதான் ஆடும், படிக்க தெரியாது. அதுல வேற ஆங்கிலம் வேற. இப்படிப்பட்ட அறிவாளிகளை வச்சுக்கிட்டு இந்த பிளாஸ்டிக் சேர் திருமா அறிவாலய கொத்தடிமை ஒரு கருத்தை சொல்லி இருக்கு பாருங்களேன். வட இந்திய மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அமைச்சர்கள் ஆங்கிலத்தை பேசுவதும் இல்லை, ஆங்கிலத்தில் நாம் பேசினால் அவர்கள் புரிந்து கொள்வதும் இல்லை. அடேங்க அப்பா, என்ன மாதிரி உருட்டு பாத்தீங்களா? இருந்தாலும் அறிவாலய கொத்தடிமைக்கு இந்த பேச்சே ஆகாதுங்க. என்னமோ இங்க இருக்கிற அமைச்சரும் முதலமைச்சரும் ஆங்கிலத்தில் பிச்சு உதற மாதிரி வட மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆங்கிலமே தெரியாது, அதனாலதான் இங்க மும்மொழியை திணிக்க பாக்குறாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட மானம் ரோசம் எதுவுமே இல்லாம சிபிஎஸ்இ ஹிந்தி பள்ளிக்கூடத்தை நடத்த திருமாவளவன் உருட்டிட்டு இருக்காப்ல. நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் கூட்டணியில் இருக்கிற முதலமைச்சராக இருந்தாலும் சரி, துணை முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கிலம் என்ன, எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கிலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தை ஆல்ரெடி டோல்டட். அதை பாருங்களேன். மரியாதை சந்திப்பது என்ன சொல்றேன், என்ன சொல்றீங்க? சொல்லிட்டேனே, ஆல்ரெடி டோல்டு. சிம்பிளா முடிச்சுட்டாரு, ஆல்ரெடி டோல்டட். ஆங்கிலத்தில் கொஸ்டின் கேட்டாங்க, கொஞ்ச நேரம் சமாளிச்சு பார்த்தாரு, என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சமாளிச்சு பார்த்தாரு. அப்புறம் ஆங்கிலத்தில் இல்லாத ஒரு வார்த்தையை எடுத்து போட்டு எல்லாரையும் குழப்பி அடிச்சுட்டாரு. செய்தியாளர்கள்லாம் ஏண்டா நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னு தலைதெறிக்க ஓடுனாங்க. இன்னொரு வார்த்தை, முதல் வார்த்தை ஆல்ரெடி டோல்டட், ரெண்டாவது வார்த்தை என்ன தெரியுமா? கேட்டா நீங்களே வியந்து போவீங்க, கேளுங்க. Are you religious? நீங்க religious personally? புரியல அப்படிங்கிற ஒத்த வார்த்தையில முடிச்சிட்டாரு. சரி, ஆங்கிலம் தான் இப்படி திக்கி திணறுது, தடுமாறுது, தரிகட தான் ஆடுதுன்னு பார்த்தா நம்முடைய தாய்மொழி தமிழ் இருக்கு பாருங்க, ஐயோ அது இவங்க கிட்ட சிக்கிட்டு படுற பாட பார்த்தீங்கன்னா உண்மையிலே நமக்கெல்லாம் இரத்த கண்ணீர் வரும். அந்த கொடூரமான காட்சியை நீங்களும் பாருங்க. புற்றுநோய் கட்டிகளுக்கு மிக நம்முடைய தாய்மொழி தமிழ் என்ன தடுமாற்றம் தடுமாறுது பார்த்தீங்களா? அதுவும் துண்டு சீட்டில் எழுதி வச்சுக்கிட்டு புற்றுநோய் கட்டிடங்களா அப்படின்னு தடுமாறி பேசுறாப்ல. இப்படிப்பட்ட புலமையுடைய ஒரு அறிவாளிகளை வச்சுக்கிட்டு திருமாவளவன் வடமாநிலத்துக்கு போயிட்டாப்ல. வடமாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆங்கிலமே தெரியாது, ஆங்கிலம் பேசவே தெரியாது, அதனால மும்மொழி கொள்கை தமிழகத்துக்கும் தேவையில்லை. அவங்க ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாதனால ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம சிங்கிள் பிளாஸ்டிக் சேருக்காக திருமாவளவன் படுற பாடு இருக்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அமெரிக்காவுக்கோ இங்கிலாந்துக்கோ போனீங்கன்னா அங்கே வந்து பிச்சைக்காரன் கூட தான் ஆங்கிலம் பேசுவான். அதனால் ஆங்கிலம் பேசுகிறவங்களாம் உயர்ந்தவன் ஆயிடுவானா, ஆங்கிலம் தெரிஞ்சவெல்லாம் மிகப்பெரிய அறிவாளி ஆயிடுவானா? இவங்க பேச்சில் என்ன லாஜிக் இருக்குன்னு தெரியல. இந்த திராவிட பசங்க மக்களை ஏமாத்துறதுக்காக என்னென்ன பொருளையை கிளப்புறாங்க, என்னென்ன பொய்ய சொல்கிறாங்கன்னு பார்த்தா இவங்களுக்கு இந்த பொய் சொல்கிறதுக்குன்னே ஒரு அவார்டே கொடுக்கலாங்க. காரி துப்பி ஒரு அவார்டே கொடுக்கலாம், அந்த அளவுக்கு பொய்களை பரப்பிக்கிட்டே வராங்க. 200 ரூபா கொத்தடிமையோட உலகமே தனிங்க. இவங்க தனி உலகத்துல கம்பு சுத்துவாங்க, பில்டப்பை கொடுப்பாங்க. அதுவும் இந்த அறிவாலயத்தில் ஒரு கல்வி பையன் இருக்கான்ல, இந்த அண்டா சீப்பு செந்தில், அவன் ஒரு கருத்தை சொல்லியிருக்கான், அதை கேளுங்களேன். ஏண்டா தம்பி அண்ணாமலை, உனக்கு எத்தனை வாட்டி அட்வைஸ் பண்றேன், அதுவும் பிடிஆர்ட்ட போய் வாயை கொடுப்பியா? அவர் வாயிலே மிதின்னு மிதிச்சு அனுப்பியிருக்கு. ஏண்டா அண்டாவாயா அறிவாலய கல்வி பயல நீ பார்த்த? ஏண்டா அண்ணாமலை அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாம பெரிய அறிவாளி மாதிரி தன்னை காட்டிக்கிற பிடிஆர் திணறிட்டு இருக்காப்ல. முதல்ல இந்த பிடிஆர் என்ன சொன்னாப்ல, மும்மொழி படிக்கிறவன்லாம் முட்டாள்னு சொன்னாப்ல. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன கேட்டாரு, ஐயா பிடிஆர் ஐயா, உங்க குழந்தைங்களை நீங்க எங்க படிக்க வைக்கிறீங்க? முதல்ல உங்க குழந்தைங்க அமெரிக்க சிட்டிசனா இல்ல இந்திய சிட்டிசனா அப்படின்னு எத்தனை மொழி படிக்கிறாங்க அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்வியை கேட்டாரு. ஆனா அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல துப்பில்லாத பிடிஆர் ஒரே ஒரு கேள்விக்கு அதுவும் பகுதி பதில மட்டும் சொல்லி அதுலயே அண்ணாமலை அவர்கள்ட்ட சிக்கி சின்ன பின்னமாயிருக்காப்ல. என்ன பதில சொல்றாரு அப்படிங்கறத பாருங்களேன். ரெண்டு பசங்களும் எல்கேஜில இருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இரட்டை மொழி கொள்கையில் தான் படித்தார்கள். அடேங்க அப்பா,
இதை கேட்கல நமக்கு என்ன தோணும்? பிடிஆரோட பசங்க இந்த ஏழை பசங்க படிக்கிற அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இருமொழி கொள்கை படிச்சிருக்காங்க போல இருக்குன்னு தானே நமக்கு தோணும். ஆனால் பிடிஆர் இப்படி மொட்டையாக பேச அண்ணாமலை அவர்கள் போட்டு பொலன்னு கிளின்னு கிழிச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பதில சொல்லியிருந்தாரு. அதை நான் கேட்டேன். தனது இரு மகன்களும் இருமொழி கொள்கையில் தான் படித்தார்கள் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் அந்த இருமொழிகள் எவை என்பதை அண்ணன் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்ல மறந்துவிட்டார். அவர் மகன்கள் கற்ற இருமொழிகள், முதல் மொழி ஆங்கிலம், இரண்டாவது மொழி பிரெஞ்சு அல்லது ஸ்பானிஷ். என்னையா இது? நம்முடைய தாய்மொழி தமிழே காணோம். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனோட பசங்க நம்முடைய தாய்மொழி தமிழே படிக்கல அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்காரு. இதுதான் உங்க இருமொழி கொள்கையா? விளங்கிடும். தமிழ் மற்றும் ஆங்கில மொழியுடன் மூன்றாவதாக ஒரு இந்திய மொழியோ, உயர்நிலை வகுப்புகளில் ஒரு வெளிநாட்டு மொழியோ நமது அரசு பள்ளி மாணவர்கள் கற்கும் வாய்ப்பை வழங்கும் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துங்கள் அப்படின்னு தானே நாங்கள் சொல்றோம். அதுக்கு ஏன் இப்படி நாடகம் போடுறீங்க? அண்ணன் பிடிஆர் அவர்களுடைய இரு மகன்களும் வாழ்க்கையில் சிறந்த உயரத்தை எட்ட வேண்டும் என மனதார பாராட்டுகிறேன். அவர்களுக்கு கிடைத்த பல மொழிகள் கற்கும் வாய்ப்பை நமது அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை எளிய குழந்தைகளுக்கும் வழங்குங்கள் என்று தான் கேட்கின்றோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் செதச்சிருக்காரு. பிடிஆரை சின்ன பின்னமா நொறுக்கியிருக்காரு. ஆனா இங்க வந்து அறிவாலய கொத்தடிமைகள் பிடிஆர் இப்படி பண்ணிட்டாரு பாத்தீங்களா, அண்ணாமலை அவர்களை இப்படி பேசிட்டாரு, அண்ணாமலை அவர்களை இப்படி மிதிச்சிட்டாரு அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம, கொஞ்சம் கூட அறிவே இல்லாம பேசிட்டு திரிறாங்க. ஆனா உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் கேட்ட கேள்விக்கு பிடிஆரால பதிலே சொல்லவும் முடியாது, சொல்லவும் மாட்டாரு. இதே நிகழ்ச்சியில பிடிஆர் இன்னொரு உருட்டை உருட்டிருக்காரு. அதையும் பாருங்க. எங்க படிக்கிறாங்க, அமைச்சர் பேரங்க எங்க படிக்கிறாங்க, எங்க 34 பேரோட பசங்க எங்க படிக்கிறாங்கன்றது முக்கியமில்லை. 8 கோடி மக்களுக்கு என்ன கல்வி திட்டம் என்றதுதான் முக்கியம். அடேங்க அப்பா, நல்லா வருவீங்கடா நீங்களா, நல்லா வருவீங்க. எப்படிலாம் உருட்டுறாங்க பார்த்தீங்களா? 34 அமைச்சர்களோட பசங்க எங்க படிக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, 8 கோடி மக்கள் என்ன படிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு உருட்டிருக்காப்ல. இதுதான் உலகமாக உருட்டா இருக்கு. அந்த 34 பேரோட பசங்க எங்க படிக்கிறாங்கன்னா சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களில் படிப்பாங்க, இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடங்களில் படிப்பாங்க, மும்மொழி படிப்பாங்க, பிரெஞ்சு படிப்பாங்க, இப்படி ஏகப்பட்ட மொழிகளை படிப்பாங்க. ஆனா ஏழை பாளைங்க மட்டும் எதுவுமே படிக்க கூடாது அப்படிங்கிறதா இவங்களோட உருட்டா இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, இருமொழி கொள்கை சூப்பர், உலக நாடுகள்ல இந்த இருமொழி கொள்கை சூப்பர், தமிழக அரசோட அரசாங்க பள்ளிக்கூடம் சூப்பர் அப்படின்னு உருட்டுறீங்கல்ல. நீங்க என்ன கூந்தலுக்கு உங்க பசங்களை இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடம், பிரெஞ்சு, அது மும்மொழி அப்படின்னு அங்கங்க படிக்க வைக்கிறீங்க? கொண்டு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டியதானே. சேர்த்த யாராவது ஒருத்தர் உங்களை நோக்கி கேள்வி எழுப்புவாங்களா? கேள்வியே எழுப்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, வெக்கமே இல்லாம ஹிந்தி இருக்கிற சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களை திமுக காரங்க நடத்திட்டு வராங்க. ஏன் முதலமைச்சரோட குடும்பம் உட்பட நடத்துது. இதுக்கெல்லாம் இவங்களுக்கு வெக்கமே கிடையாது. ஆனா நீங்க 34 பேர் அங்க படிக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்னு கேட்கவே கூடாது அப்படின்னு சொன்னா என்னையா நியாயம்? அதாவது நீங்க மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா அதுல நீங்க உண்மையா இருக்கணும். நீங்க உண்மையா இருந்தாதான் மக்களுக்கு சொல்லணும். அதுலயும் பாத்தீங்கன்னா பிடிஆர் இதே நிகழ்ச்சியில இறுதியா இன்னொரு உருட்டுறாரு. உண்மையிலே அந்த உருட்டெல்லாம் பார்த்தோம்னா நமக்கெல்லாம் வந்து சாப்பிட்ட சாப்பாடு கூட ஜீரணமாவது போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு உருட்டு பாருங்களேன். நம்மளுடைய கடமை அனைவருக்கும் ஒரே கல்வியை கொடுக்க வேண்டியது. அதை நாம சிறப்பாக செய்திருக்கிறோம். அடேங்க அப்பா, இந்த மாதிரி உலகமாக உருட்ட திமுக காரணத்தை தவிர வேற எவனாலே உருட்ட முடியாதுங்க. தங்களுடைய பசங்களை மட்டும் இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சுக்கிட்டு அனைவருக்கும் சமமான கல்வி கொடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இந்த பிடிஆர் பேசியிருக்காப்ல. பிடிஆரை பொறுத்த அளவுக்கு சமமான கல்வினா என்ன? உங்களுடைய மகன்களுக்கு கிடைக்குதுல்ல, அதே கல்வி அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவர்களுக்கும் கிடைக்கணும். அதுதான் சமமான கல்வி. அந்த கல்வி முறையை தான் புதிய கல்விக் கொள்கையில சொல்றாங்க. அனைவருக்கும் தாய்மொழியோட சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள்ல இது மாதிரி இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடத்தில் என்ன கல்வி கிடைக்குதோ அது அரசாங்க பள்ளிக்கூடத்திலையும் கொடுக்கணும், இலவசமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய புதிய கல்விக் கொள்கை சொல்லுது. ஆனா இவங்க அந்த கல்விக் கொள்கையை நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சமமான கல்வி அப்படின்னு என்னமா மனசாட்சி இல்லாம உருட்டுறாங்க பாத்தீங்களா? இவங்களுக்கு முட்டு கொடுக்கிறதுக்கு சீப்பு செந்தில் போன்ற கேவலமான வாடகை வாயன்கள் வேற.
இந்த திமுகவை ஹேண்டில் பண்றதுக்கு சரியான ஒரு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தான். அண்ணாமலை அவர்களுடைய கரத்தை ஒவ்வொரு தமிழனும் வந்து வலுப்படுத்தணும், அவருக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுக்கணும். ஏன்னா திமுக பண்ற அக்கப்போற தமிழகத்தில் எதிர்த்து நிற்கிற ஒரே தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான். அதிமுக எதிர்க்கட்சியா இருக்கு, பேருக்கு தான் இருக்கு. ஆனா எடப்பாடி அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, திமுகவை எதிர்க்கவே இல்லை. என்ன காரணம்னா எடப்பாடி மடியில கனம் இருக்கு, எடப்பாடிக்கு நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்கு. அதனால திமுகவை எதிர்த்தா நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ, நம்ம ஏற்கனவே கொள்ளையடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு எடப்பாடிக்கு பயம். ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு மடியிலையும் கனம் கிடையாது, துணிச்சல் அடிக்கிறாரு. திமுகவோட அக்கப்போர்களை தோல் உரிச்சிட்டு வராரு. நேத்தைக்கு கூட தென்காசியில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு, சரியான கூட்டம். ஸ்டாலின் அவர்களுடைய பொதுக்கூட்டத்தில் கூட ஸ்டாலின் அவர்கள் வீராவசமா பேசிட்டு இருப்பாரு. ஆனா எல்லாருமே எங்க இளவு வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி இப்படியே உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்க 200 ரூபாய்க்காக வந்த கூட்டம், யாரும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்களுடைய அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா பயங்கர ரெஸ்பான்ஸோட மக்கள் வந்து ஆரவாரத்தோட ரசிச்சாங்க. அதில் அண்ணாமலை அவர்கள் திமுகவை செதன்னு நொறுக்கியிருக்காரு. அதையும் பாருங்க. நல்லூர்ல சங்கரன் கோவில்ல இந்த 3 மொழி கொள்கைக்கு எதிராக பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு போய் திமுக காரங்க அழிக்கிறேன்னு கிளம்பி போனான். கடையநல்லூர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் செல்லதுரை அவர் போயிட்டார், கையில பெயிண்ட் டப்பா எடுத்துட்டு போயிட்டாரு. கருப்பு மை இருக்குது, பிரஷ் இருக்குது, பாக்குறாரு. இதுல ஹிந்தி எதுன்னு சொல்லி கொடுக்கலையா நமக்கு? 3 மொழி இருக்கு, ஆங்கிலமும் படிக்க தெரியல, ஹிந்தியும் படிக்க தெரியல, எனக்கு தெரிஞ்ச தமிழும் படிக்க தெரிஞ்சிருக்காது. நம்ம தலைவர் 3வது மொழின்னு சொன்னாரு. 1 2 3 1 2 3 அடிடா 3வது அழிச்சார். அது பார்த்தா ஆங்கில மொழி. தமிழ்நாட்டில் எல்லாரும் பார்த்து என்னையாது நீ போய் இந்திய டப்பா எடுத்து பெயிண்ட் டப்பா வச்சு இந்தி அழிச்சா கூட ஏத்துக்கிறோம், அது கூட சண்டை போட்டுக்கலாம். உனக்கு இந்தி மொழி அழிக்கிறேன்னு தெரியாம போய் ஆங்கில மொழி அழித்து விட்டு உண்மையிலே இந்த மாதிரி திமுகவை சிதைக்கிறதுக்கு வேற யாராலையும் முடியாதுங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் துணிஞ்சு அடிக்கிறாரு. நீ என்ன வேணாலும் பண்றா, நீ என்ன வேணாலும் பண்ணு, என்ன வேணாலும் நீ என்ன நெருக்கடி வேணாலும் கொடு, நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் துணிஞ்சு அடிச்சுட்டு இருக்காரு. தமிழர்களுக்கு கடைசி வாய்ப்பா இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் நிற்கிறாரு. ஏன்னா அண்ணாமலை அவர்களை போன்ற படித்த தலைவர், படித்து மிகவும் நேர்மையான தலைவர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். தமிழர்கள் ஒவ்வொரு இளைஞர்களும் அண்ணாமலை அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தணும். அதுதான் நம்முடைய தமிழகத்தை வளமாக்குறதுக்கு மிகப்பெரிய வழி. இப்படி பரபரப்பான அரசியல் போயிட்டு இருக்க வேளையில இடையில வேற இந்த சோசப்பு விஜய் தற்குறி வெற்றி கழகத்தோட தலைவர் வேற இடையில ஓடிட்டு இருக்காப்ல. என்ன சொல்லியிருக்காப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என சொன்னார் என்பதற்காக நிஜமாகவே ஒன்றிய நிதியமைச்சர் அவர்களுக்கு வருத்தமா? அப்படியெனில் மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் திணிக்காமல் இருக்கலாமே. டேய், இது என்னடா அறிக்கை? எவன்டா எழுதி கொடுத்தான்? இந்த தற்குறி வெற்றி கழகம் அப்படின்னு சொல்றது ரொம்ப சரியா போச்சுங்க. என்ன அறிக்கை விடணும், என்ன பேசணும், ஒண்ணுமே புரியல. அதாவது ஈவே ராமசாமி தமிழ் மொழியை காட்டுமிராண்டின்னு சொன்னதை பத்தி எல்லாம் அந்த விசைக்கு வந்து எந்தவித கவலையும் இல்லையா, எந்தவித கவலையுமே கிடையாதான். நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல ஈவே ராமசாமி தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாப்புல, அதெல்லாம் உங்களுடைய கொள்கை தலைவர் சொல்றீங்கல்ல, அதுல உனக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா, அதை முதல்ல தெளிவுபடுத்து. அப்புறம் உங்க அப்பா பேர்ல வந்து சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தை நடத்தி இந்தியெல்லாம் திணிச்சிட்டு இருக்கல, அதை முதல்ல மூடிட்டு வந்து இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் விடு. சும்மா தேவையில்லாம காமெடித்தனமா அந்த விசைக்கு எவன் எழுதி கொடுக்குறான்னு தெரியலைங்க. அவனை முதல்ல பார்க்கணும். எவ்வளவு கேவலமான அறிக்கையெல்லாம் காரி துப்பி சிரிச்சிட்டு வராங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த 10 ரூபா பாலாஜி ஒரு கருத்து சொல்லியிருக்காப்ல, கேளுங்களேன். பிஜேபியினுடைய மாநில தலைவர் ஒரு அரசியல் கோமாளி, ஊழல் கோமாளி, 10 ரூபா கோமாளி, உச்சா பாலாஜி, இப்படி பல பெயர்களை உடைய செந்தில் பாலாஜிக்கு அண்ணாமலை அவர்களை பற்றி பேசுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி கிடையாது. அண்ணாமலை அவருடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா நேர்மை இருக்கும், உண்மை இருக்கும், தைரியம் இருக்கும், துணிவு இருக்கும். இந்த பக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ல உச்சா போனது, ஜெயிலுக்கு போனது, மக்கள்கிட்ட வந்து வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்துறது, இதுதான் இவனுங்க வரலாறாக இருக்கும். ஆனால் இவங்க எல்லாம் போய் அண்ணாமலை அவர்களை வந்து பேசுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு 4 பேர் கை தட்டுறான் பாருங்க. இதுதான் இந்த திராவிட மாடலில் இருக்கிறவங்களோட அந்த முரசொலி படிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க.
அவங்களோட அறிவே இவ்வளவுதான். ஆனா தமிழக மக்கள் இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு வராங்க. செந்தில் பாலாஜி இப்படி பேசணும்னு தமிழக மக்கள் என்ன தெரியுமா ரிப்ளை கொடுத்திருக்காங்க? அமலாக்கத்துறை உன்னை கைது செய்யும் போது பேண்ட் ஈரமானது, அது தண்ணியா உச்சா போனதா சொல்லு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லிருக்காருன்னா, 5 கட்சி அமாவாசை, நீ எல்லாம் நேற்று ஒரு கட்சி, இன்று ஒரு கட்சி, நாளைக்கு ஒரு கட்சி அப்படின்னு பொழப்பு நடத்திட்டு இருக்க இந்த வாய்ச்சவடால் பேச்சு தேவையா அப்படின்னு இன்னொருத்தர் கேட்டிருக்காரு. ஏன்னா இவங்க வாய்ச்சவடால் மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கு. கொஞ்சம் கூட ஜெயிலுக்கு போனமே, மக்களை ஏமாத்தினமே அந்த சூடு சோறனே கிடையாது. வாய்க்கு வக்கனே பேசுவாங்க. ஒட்டுமொத்த கும்பலும் இப்போ உள்ள போறாங்க. இப்போ ஈடி ரைடு, டாஸ்மாக் ஊழல் தொடர்ந்து வெளிவந்துட்டு இருக்கு. இவங்களை உள்ள வச்சு 4 குத்து கும்மாங்குத்து குத்தி கெஜ்ரிவாலுக்கு என்ன நிலைமை ஆனதோ அது இவங்களுக்கு ஆனா மட்டும்தான் இவங்க திருந்துவாங்க. இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.